சிறகடிக்க ஆசை முத்து மீனாவோட கதையும் பாண்டியன் ஸ்டோர்ஸ்ல செந்தில் மீனா கதையும் ஒரே மாதிரி தாங்க. செந்தில் மீனாவும் முத்து மீனாவும் நெருங்கிய தோழிகள் தான். ஒரு நாள் எதேச்சையா 2 பேருமே வெளியில ஒரு இடத்துல சந்திக்கிறாங்க. அப்போ 2 பேருமே என்ன பேசிக்கிறாங்கன்னு பாருங்க. ஏய் செந்தில் மீனா, எப்படி இருக்க? உன்னை பார்த்தே ரொம்ப நாள் ஆயிடுச்சே. இருக்கேன். ஏண்டி இழுக்கிற? வீட்டுல எல்லாரும் எப்படி இருக்காங்க? அதான் ஃபோன்ல சொன்னேனே, இந்த தங்கமயில் அக்காவால தான் என் குடும்பமே ஜெயிலுக்கு போயிருச்சு. இப்பதான் வெளியில வந்து ஒரு வழியா எல்லா பிரச்சனையும் முடிஞ்சு கொஞ்சம் நிம்மதியா இருக்கும். நீங்க எப்படி இருக்கீங்க அக்கா? உங்க முகம் ஏன் இப்படி வாடி இருக்கு? இங்கேயும் அதே கதை தான் மீனா. உனக்கு தங்கமயில்னா எனக்கு ரோஹிணி. இந்த ரோஹிணிக்கு உதவி செய்ய போய் என் வாழ்க்கை அந்தரத்துல தொங்குது. ஏற்கனவே என் மாமியார் விஜயாவுக்கு என்ன சுத்தமா பிடிக்காது. இப்ப இந்த ரோஹிணி விஷயத்த வீட்டுல சொல்லாம இருந்ததுனால மொத்தமா என் மாமியார் என்ன ஒதுக்கி வச்சுட்டாங்க. மாமியார் மட்டும் இல்ல, என் மாமனாரும் என் வீட்டுக்காரரும் கூட தான். எவ்வளவுதான் எடுத்து சொன்னாலும் என் முத்துவே என்ன புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாரு. நான் என்னதான் பண்ணவோ? யாருக்குமே நல்லதே பண்ணக்கூடாது போல இருக்க. சரி, உங்க வீட்டு கதைய சொல்லு. தங்கமயில் வீட்டுல என்னவோ 80 பவுன் தங்க நகை போட்டோன்னு சொன்னாங்களாமே, நீங்க 80 பவுனையுமா திருப்பி கொடுத்தீங்க? நல்லா கொடுப்போம். அவங்க வீட்டுல இப்படியெல்லாம் பொய் சொல்லுவாங்கன்னு யாருமே எதிர்பார்க்கலக்கா. தங்கமயிலோட அம்மா பாக்கியம் தான் பொய் மேல பொய்யா அடுக்கிக்கிட்டே போறாங்க. அக்கா என்னமோ நல்லவங்க தான், அதை நினைச்சுதான் நானும் உதவி செய்ய போனேன். கடைசியில பார்த்தா போலீஸ் ஸ்டேஷன்ல அக்காவே 80 பவுன் தங்க நகை தான் போட்டாங்க அப்படின்னு சொல்லி அடிச்சு சொல்றாங்க. ஏற்கனவே கதிரு ராஜிக்கெல்லாம் தங்க நகை விஷயம் தெரிஞ்சதுனால கொஞ்சம் தப்பிச்சேன். தங்கமயில் அக்கா கிட்ட சரவணன் மாமா மேல நீங்க வச்சிருக்கிற பாசம் உண்மைனா உண்மையை சொல்லுங்கக்கா அப்படின்னு கேட்டதுக்கு அப்புறம் தான் அவங்க உண்மையவே ஒத்துக்கிட்டாங்க. ஆனா என் கதை வேற மாதிரிடி. நான் வீட்டுல உண்மையை சொல்லவே இல்லை. இந்த ரோஹிணிக்கு பயந்துகிட்டு இல்ல, ரோஹிணியோட பையன் கிரிஷோட வாழ்க்கை என்ன ஆகும்னு யோசிச்சுதான் நான் வீட்டுல சொல்லாம இருந்தேன். கடைசியில பார்த்தா இந்த ரோஹிணி எனக்கே ஆப்பு வச்சுட்டு போயிட்டா. இங்கேயும் அப்படிதான்க்கா. நான் அவங்களுக்கு உதவி செஞ்சதுனால வீட்டுல உண்மைய சொல்லலன்னு அத்தையும் மாமாவும் என்னை திட்டி தீத்துட்டாங்க. அதுலயும் என் வீட்டுக்காரர் ஏற்கனவே மயிலு வீட்டுக்கு நான் ஒரு தடவை போனதுனால ரொம்ப கோவமா இருந்தாங்க. தங்க நகை விஷயம் தெரிஞ்சதும் ஆடி போயிட்டாங்க. வீட்டுல சொல்லலன்னு என்னை தள்ளி வைக்காத குறைதான். அவ்வளவு திட்டினாங்கக்கா. இங்க மட்டும் என்னவா, முத்து வீட்டுக்கு வந்தா சாப்பிட்றது கூட கிடையாது, என்கிட்ட முகம் கொடுத்து கூட பேசுறது கிடையாது. என் மாமனார் கூட என்ன புரிஞ்சுக்கல. ரோஹிணிக்கும் தங்கமயிலுக்கும் பிரச்சனை வேணா வேற வேறையா இருக்கலாம், ஆனா 2 பேரும் வீட்டுல எவ்வளவு அடுக்கடுக்கா பொய் சொல்லியிருக்காங்க. இவங்க சொல்ற பொய்யினால நம்ம வாழ்க்கையே போயிடும் போல இருக்க. கரெக்டு தான்க்கா. நானும் தங்கமயில் அக்கா கிட்ட படிச்சு சொல்லிட்டு வந்தேன், அமைதியா இருங்க, கொஞ்ச நாள் அமைதியா இருங்க, எல்லாத்தையும் பாத்துக்கலான்னு. அரவணன் மாமா திடீர்னு டைவர்ஸ் நோட்டீஸ் அனுப்புனதுனால தான் பிரச்சனை ரொம்ப பெருசாயிருச்சு. இங்கேயும் அப்படிதான் செந்தில் மீனா. எங்க மாமியார் சும்மா இருப்பாங்களா என்ன? ஓ மாமியார் மாதிரி என் மாமியார் ஒன்றும் அப்ராணி கிடையாது. மனோஜ் கிட்ட சொல்லி டைவர்ஸ் நோட்டீஸ் அனுப்பிச்சிட்டாங்க. நேத்து கூட ரோஹிணி என்னை பார்க்க வந்தாங்க தெரியுமா? ரோஹிணி எங்கிட்டையும் ஸ்ருதிகிட்டையும் வந்து நீங்க தான் உதவி செய்யணும், அது எப்படி டைவர்ஸ் பண்ணலாம், எனக்கு மனோஜ் வேணும் அப்படின்றாங்க. சரிடி மீனா, நீ கிளம்பு. நிறைய வீட்டுக்கு இன்னும் பூ கொடுக்க வேண்டியது இருக்கு. இன்னொரு நாள் பார்க்கலாண்டி. செந்திலையும் ராஜியவும் கேட்டதா சொல்லு. நீங்களும் தான்க்கா முத்து மச்சான கேட்டதா சொல்லுங்க. சரிடி, கண்டிப்பா சொல்றேன்.